ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீக்ஷிதம் சர்வபூத சுஹ்ருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமாஸ்ரயே நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி மே ஹஸ்திசைலாக்ரே வஸ்து பைதாமகம் தனம். காஞ்சி வரதராஜ பெருமான் கேட்பதையெல்லாம் கொடுக்கும் வரம் தரும் மாமணிவண்ணன். ஏதேதோ விருப்பத்தோடே பிரார்த்தித்து வரும் அர்த்திகளான நம் அனைவருக்கும் பெருந்தேவி தாயாரோடே சேர்ந்திருந்து வாரி வாரி வழங்குகிறார் பேரருளாளப் பெருமான். அவர் வழங்கும் ஏனைய உலக இன்பங்களெல்லாம் சொத்தா அல்லது ஸ்திரமாய் நித்தியமாய் எப்போதும் உயர்ந்ததாக இருக்கும் பகவானே நமக்கு சொத்தா, அவரிடத்தில் பிரார்த்தித்து பெறும் மற்றவை சொத்தா, அல்லது கொடுக்கும் அவரையே சொத்தாக கொள்ள வேண்டுமா என்றால் பகவானேதான் நமக்கு சிறந்த சொத்து. அவரைத்தான் சுவாமி கூறத்தாழ்வான் ஸ்ரீநிதி என்னும் பிரார்த்தித்து வருகிற எல்லாருக்கும் அதீதமான நிதியாக விளங்குகிறார். நிதியையும் கொடுக்கிறார் என்னும் சொல்ல வந்தார். அப்போ அந்த பெருமானையே நிதின்னு கொண்டு விட்டால், அவர் தான் சொத்துன்னு விட்டால், ஏனைய சொத்துக்களில் நமக்கு விருப்பம் இருக்கக்கூடாது. அப்போ உலக இன்பத்தில் விருப்பம் இல்லாமல் பற்றை அறுத்து பகவானிடத்தே பற்றை வளர்த்து கொள்ள வேண்டும். இதைத்தான் வைராக்கியம் என்னும் ராகம் என்னும் இரண்டாக சொல்லுவார்கள். எதேதோ உலக இன்பம், கண்ணால் காண்பது, காதால் கேட்பது, மூக்கால் முகர்வது, இது முதலான பல இன்பங்கள். இதெல்லாத்தையும் சிற்றின்பம் சிற்றின்பம்னு சொல்லுகிறோம். அன்பா இன்பத்தில் நமக்கு இருக்கிற ஆசையை மெதுமெதுவே குறைத்து கொண்டு பேரின்பமாகிற பிரம்மானந்தம், பகவானுக்கும் பிராட்டிக்கும் நித்தியமான கைங்கரியத்தை செய்தல், அந்த இன்பத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்க நடக்கத்தான் வைராக்கியம் முற்றுகிறதுன்னு சொல்லுகிறார்கள். அப்போ வைராக்கியம்னு சொன்னாலே ராகமில்லாமல் இருத்தல், அதாவது விருப்பத்தை ஒழித்தல், பற்றை அறுத்தல். விருப்பம் இல்லாமலே இருந்துட முடியுமானால் அது புத்தி சுவாதீனம் இல்லாதவன் கூட இருக்க மாட்டான். பிரயோஜனம் அனுத்திஷ்ய மந்தோபின பிரவர்த்ததேன்னு சொல்லுவார்கள். ஒரு பயனை விரும்பாமல் முட்டாள் கூட இருக்க மாட்டார். அப்போ நாமும் பயனை விரும்பத்தான் செய்வோம். ஆனால் எந்த பயனை விரும்பலாம், எந்த பயனை விரும்பக்கூடாது அப்படிங்கிறதான் உற்று நோக்க வேண்டும். உடம்பு பாரமாக இருக்கு, குறைக்கணும் என்று வைத்தியரிடத்தில் போய் கேட்குறோம். சாப்பிடாதீங்கோ அப்படின்னு பதில் சொன்னார். உடனே பட்னியாக கொடுத்துட முடியும்? அவர் சாப்பிட வேண்டாம்னு சொன்னால் எதை சாப்பிட வேண்டாம்னு சொன்னார், எதை சாப்பிடணும்னு சொன்னார் என்று தானே பார்க்க வேண்டும். எதைங்கிறதோட இல்லை, எவ்வளவு சாப்பிடலாம்னு சொன்னார், எவ்வளவு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், எப்போது சாப்பிடலாம்னார், எப்போ சாப்பிடக்கூடாதுன்னார் என்று தானே பார்க்கணும். அதை போல பற்றை அறுத்துருனால் எல்லாத்திலையுமே பற்றை அறுத்து விட வேண்டியதானான்னு கேட்டால் அப்படி தெரியவில்லை. எது அல்பமாய் அஸ்திரமான பலமாக இருக்குமோ அதில் இருக்கிற பற்றெல்லாம் அறுத்துடணும். அல்ப பலம்னு சொன்னால் சின்ன பயன், அஸ்திரம்னு சொன்னால் நிலை நிற்காத பயன். அப்போ அல்பமாக அஸ்திரமாக எந்தெந்த பலம் இருக்குமோ அதில் எண்ணத்தை வைக்காமல் அனந்தமாக ஸ்திரமாக எந்தெந்த பலம் இருக்குமோ அதைத்தான் ஆசைப்படணும். அனந்தம்னு சொன்னால் எல்லையற்றது, பெரியதுன்னு பொருள். ஸ்திரம்னு சொன்னால் நிலையானதுன்னு பொருள்.
அப்போ நாம் எங்கிருந்து போக வேண்டும்? சின்னதாய் நிலையற்றதான பயன்களிலிருந்து பெரியதாய் எல்லைக்குட்படாததாய் நிலையான பயனை நோக்கி போக வேண்டும். அப்படி நிலை இருக்காத பயன் எது? நிலையான பயன்களவை. நாம் கண்ணு காது மூக்கு நாக்க வச்சுன்னு என்ன அனுபவிக்க பார்த்தாலும் இந்த உடல் ரீதியான இன்பங்கள் எல்லாம் நிற்காது. இன்னைக்கு இருந்தால் நாளைக்கு போயிடும். உடம்பே மாறிடுறது இல்லையோ. இப்போ இருந்தாப்பில் அப்போ இருக்காது, அப்போ இருந்தாப்பில் இப்படி இருக்காது. இப்படி மாறிண்டே இருக்கிறதுனாலே இதனுடைய பயனும் மாறிக்கொண்டு தான் இருக்கும். உடலினுடைய இயற்கை நியத்தியே மாறுதலுக்கு உட்படுவது. அப்படி இருக்கும்போது அதனால் நாம் அனுபவிக்கிற பயன்களும் கண்டிப்பாக மாறுதலுக்கு உட்படும். அப்போ மாறாத நித்தியமான ஒரு அனுபவம் நமக்கு வேணும்னு சொன்னால் அப்போ எந்த அனுபவத்தை தேடணும்? எந்த ஆனந்தத்தை தேடணும்? மாறாமல் இருக்கக்கூடியது ஆத்மா, மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது உடல். அப்போ உடல் ரீதியான இன்பத்தை தேடினால் அது அல்பமாக தான் இருக்கும், அஸ்திரமாக தான் இருக்கும். ஆனால் ஆத்ம ரீதியான இன்பத்தை தேடினோம்னால் அது ரொம்ப வசந்த இன்பமாக இருக்கும், ஸ்திரமான பலமாக இருக்கும். சரி, அப்போ ஆத்மாவையே அனுபவிக்க போகலாமா? உடல் அனுபவம் வேண்டாம். ஆத்மான்னு பார்த்து உங்களை நானும் எங்களை நீங்களும் பேசி ஆத்மாவை பற்றியே பேசி அனுபவிச்சுள்ளாமன்னால் ஸ்திரமாக இருக்கும். ஏன்னா ஆத்மாவுக்கு அழிவில்லை. அப்போன்னா அந்த அனுபவத்துக்கு அழிவு இருக்காது. ஆனால் கட்டம் என்னன்னால் அனந்தமான பலமாக இருக்காது. அனந்தம்னா எல்லைக்குட்படாத பெரிய இன்பம்னு சொன்னேனோ இல்லையோ. ஆத்மாவே பெரியவர் இல்லையே, அப்புறம் அவரை பற்றின அனுபவம் எப்படி பெருசாக இருக்கும்? ஆத்மா ரொம்ப சின்னவர். வாலாகிர சதபாகஸ்ய சததா கல்பிதஸ்ய பாகஸ்ஸ விக்ஞேயா என்ன உபனிஷத்து சொல்கிறது. ஒரு சின்ன நெல்லு மணி, அந்த நெல்லுனுடைய முனையில் வாலாட்டம் இருக்கும் இல்லையோ, அந்த வாலை மட்டும் வெட்டி எடுத்துங்கோ. அந்த வாலை 100ஆக பிளந்துக்குங்கோ. அதில் ஒரு பகுதி எடுத்துங்கோ, அதை 100ஆக பிளந்துங்கோ. அதில் ஒரு சின்ன பகுதியாக தான் ஆத்மாவனுடைய அளவு இருக்கும். அப்படின்னா அவரை எத்தனை நேரம் எப்படி அனுபவிச்சுட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? அப்போ அல்பமாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸ்திரமாக இருக்கும், நிலையான பலமாக இருக்கும். ஏன்னா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆனால் பெருசாக இருக்காது இல்லையோ. அப்போ பெருசாகவும் இருக்கணும், உயர்ந்ததாகவும் இருக்கணும், நிலச்சி நிற்கிற பயனாக இருக்கணும்னால் பரமாத்மா அனுபவம் தான் அப்படி இருக்கும். அப்போ பகவானை அனுபவித்தோம்னால் அது நிலையான அனுபவமாக இருந்துடும். ஏன்னா அவருக்கு மாறுதல் கிடையாது, விகாரம் கிடையாது. அவரை அனுபவித்து கைங்கரியம் செய்தோமானால் அது பெரியதாக இருக்கும். ஏன்னா பிரம்மம்னு சொன்னாலே பெரியவர்னு அர்த்தம். தான் ரொம்ப பெரியவராக இருக்கார். தன் திருவடிகளை பற்றினவர்களையும் தனக்கு சமமாக பெரியவர்களாக ஆக்கி விடுகிறார். அப்படின்னா அந்த அனுபவத்தில் தான் ஈடுபட வேண்டும். அதில் ஈடுபடுறதுக்கு மற்றதெல்லாத்தையும் விட்டால் தான் நடக்கும். எதிலோ இருக்கிற ஆசையை குறைக்கணும், பகவானிடத்தில் இருக்கிற ஆசையை வளர்த்துக்கணும். இது சாத்தியமா சுவாமி? நான் எங்கெங்கேயோ ஆசை வச்சுருக்கேன், அதெல்லாம் குறைக்க முடியுமான்னு தெரியலையே. பகவானிடத்தில் அந்த ஆசை மாறிடுமா தெரியலனால் முதல்ல நாம் திருப்திப்பட்டுக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆசைன்னே ஒன்று என்னன்னே நமக்கு தெரியாதுன்னு வச்சுங்க. விருப்பம்னே ஒன்று தெரியாது. அப்படின்னா திடீர்னு புதுசாக இப்போ பகவானிடத்தில் விருப்பத்தை வைனால் எனக்கு பண்ணவே தெரியாதுன்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த கட்டம் நம்ம யாருக்கும் இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் கணவன், மனைவி, பொண்ணு, பிள்ளை, சித்தப்பா, பெரியப்பா, இது இத்தனை பேரிடத்துல விருப்பம் தெரிஞ்சு தானே வச்சுருக்கோம். 10 நிமிஷம் கல்லூரிக்கு போன பொண்ணு 4க்கு வர வேண்டியவன் 4:15 வந்தால் உள்ளையும் வெளியும் போயிட்டு வந்து நடக்கிறதுக்கு தெரியறதோ இல்லையோ. அதனால் இது எதுவும் நமக்கு புதுசு இல்லை. இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நடப்பமாக பார்ப்போம். சாயங்காலம் பெருமாளுக்கு 7 மணிக்கு புறப்பாடு. நாம் ஒரு மாட வீதியில் இருக்கோம். அந்த இடத்துக்கு 7:40க்கு அநேகமாக வந்துடுவார். 7க்கு புறப்பாடுனால் 7:40க்கு வந்துடுவார். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல, 7:50. இன்னும் ஒன்றும் சத்தம் இல்லை, வாத்திய கோஷமே கேட்கலை. முன்னாடி போக வேண்டிய யானை குதிரெல்லாம் ஒன்றும் கண்ணிலேயே படலை. உள்ளேயும் வெளியிலேயே நடந்து போயிட்டு வருவோமா? அது எப்படி சாமி போவோம்? அவர் கொஞ்சம் நாழியாக இருக்குமா இருக்கும், மெதுவாகத்தானே வரணும். தட்டு கூட கொடுத்தாலோ என்னமோ, வர்ற வழியில் வாத்திய கச்சேரி கூட நின்று சேவிச்சுட்டாலோ என்னமோ. ஏன் இதெல்லாம் என் பொண்ணு 4 மணிக்கு வராத்துக்கும் உண்டோ இல்லையோ, வண்டி கறக்கலையோ என்னமோ, அடுத்த பாடம் எடுத்துட்டாலோ என்னமோ சொல்லலாமே. ஆனால் அங்கே இது எதுவுமே சொல்கிறதில்லை. உள்ளேயும் வெளியும் போயிட்டு வரேன். இப்போது அப்போ அந்த விருப்பம் வைக்கிறோம். நமக்கு ஒன்றும் விருப்பமோ பதற்றமோ இல்லாமல் இல்லை. ஆனால் அது பகவான் வரச்சே விருப்பமும் பதற்றமும் வரமாட்டேங்கிறது. உலக விஷயம்னு சொல்லச்சு அது ரெண்டும் வந்துடுறது.
ஆனால் இத்தனைக்கும் இதில் பற்றி பதற்றப்பட வேண்டியதே ஒன்றும் இல்லை. ஆனால் பகவான் வருவதற்கு பதற்றப்படணும். நீங்கள் கேட்குறது என் காதில் மெதுவாக விளருது. அவருக்கு எதுக்கு பதற்றப்படணும்? அவர் தான் ஓஹோன்னு பரமாத்மாவாக இருக்காரு. அப்போ அவரை பற்றி கவலைப்பட வேண்டாம், என் பொண்ணை பற்றி தானே கவலைப்படணும் அப்படின்னு தோன்றது இல்லையோ. அவரை பற்றி தான் கவலைப்படணுங்கிறதுக்கு தான் முதல் திவ்ய பிரபந்தம் நித்தியப்படி சேவிச்சுட்டு இருக்குமே. திருப்பல்லாண்டு பிறந்ததே அதற்காகத்தான். மதுரை பட்டணத்தில் பெரியாழ்வார் யானை பேரில் பவனி வந்துட்டு இருக்கார். பெருமாள் அவரை அனுகிரகிக்கிறதுக்காக கருட வாகனத்தின் பேரில் வருகிறார். அவரை பார்த்துட்டு நம்மளா இருந்தால் என்ன தோணும்? நம்ம ரொம்ப சுமாரான மனுஷனாக இருந்திருந்தா என்னை பார்க்க பகவான் வந்திருக்காருன்னு முதல்ல ஆணவம் வந்திருக்கும். இது முதல் ஆபத்து. இல்லை அப்படி இல்லாட்டா கூட பரவாயில்ல, பகவான் வந்திருக்கார், நன்னா வந்திருக்காருன்னு பார்த்து சேவிச்சுட்டு நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் கேட்டு வாங்கிப்போம். கொஞ்சம் ரொம்ப நாளாக மோட்சம் வேணும்னு ஆசையாக இருந்தது, எங்கே இருக்காருன்னே தெரியல, எப்போ எனக்குன்னு என்னை தேடி வந்திருக்காரோ தாராளமாக கேட்டால் கொடுப்பார். இப்போ இது எல்லாமே நம்மளை பற்றியே தானே பார்க்கறதுக்கு தோன்றது. ஆனால் பெரியாழ்வாருக்கு அப்படி தோணலை. நீர் பாட்டுக்கு கருட வாகனத்தில் வந்துட்டீரே, இந்த தேசமும் காலமும் என்ன நன்னாவா இருக்கு? காலம் கெட்டு கிடக்கிறது, தேசம் கெட்டு கிடக்கிறது, கலி முத்தி போச்சு. இந்த இடத்துக்குள்ள இந்த அழகோட நாச்சியாரோட நீர் வரணுமா? யார் கண்ணு எப்படி இருக்கும்னு தெரியலையே, எல்லார் கண்ணும் ஒன்றா இருக்குமா? இது இப்படியே மனோழகா இருக்காரேன்னு கண்ணு போட்டுட்டா கண்ணெச்சில் திருஷ்டி தோஷம்னு சொல்கிற இல்லையோ, அந்த கண்ணெச்சில் தோஷம் வராது இருக்கணுமே அப்படின்னு சொல்லி பல்லாண்டில் திருப்பல்லாண்டு ஆரம்பித்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதெண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாறு சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைவோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சென்னியமும் பல்லாண்டே என்று பெரியாழ்வார் பாடினார். அவர் பெருமானை சேவித்த உடனே தன்னை பற்றி வேணும்னு கேட்டுட்டு இருக்கலாமே, தனக்கு ஒன்றுமே கேட்டுக்காமல் உனக்கு ஒன்றும் வராது இருக்கணுமே, உனக்கு ஒன்றும் வராது இருக்கணுமே, நன்னா இருக்கணுமே. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பகவானுக்கு கூட ஏதானும் வருமானா அப்படி கேள்வியே பட்டது இல்லையே. அவர் மூச்சு விட்டார் ராவணனே காணோம், அவர் தும்மினார்னா உலகமே படைக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. அப்படி இருக்கிற பெருமாளுக்கு யாரால என்ன ஆபத்து வர முடியும்? வராது. ஆனால் அவரை பார்த்த உடனே கலங்கி போய் பதறி போய் உனக்கு ஒன்று வராது இருக்கணுமேன்னு பாடினார் பாருங்க. அதுதான் பக்தியின் வெளிப்பாடு. அப்போ அவரிடத்துல அந்த விருப்பம் வளரணும், நம்ம இடத்துல வெறுப்பு வர வேண்டும். நம்ம பார்க்க பார்க்க என்ன இதே சரீரம் தானே, இது இருக்கிற அன்னைக்கு ஒரு நாள் இருந்தாப்புல ஒரு நாள் இருக்க போகிறதா என்ன மெதுவாக இதில் ஆசையை குறைத்து கொண்டு பகவானிடத்தில் ஆசையை வளர்த்து கொள்ள போகிறோம். எதற்காக அப்போ திருப்பல்லாண்டு பாடினார்? அவனுக்கு என்ன வந்து விடுமோ. எதே போல நாம நம்ம பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன வந்துடுமோ என்ன வந்துடுமோன்னு பதற்றப்படுறா போலே பகவானிடத்துல பதட்டப்படலாம்ங்கிறதுக்கு ஒரு சாட்சி இருக்கே. இப்போ நாம இனிமேல் சேவிக்க போகிறோம். ஒரு 25,000 பேர் வீதி முழுக்க நின்றுட்டு இருக்கா, நாம ஒத்தரா நின்றுட்டு இருக்கோம். அவர் அப்படி முதல்ல அந்த கருட வாகனம் கண்ட பட்ட உடனே என்னன்னு பிரார்த்திச்சுப்போம். அடி எனக்கு என்னென்ன வேணுமோ, ரொம்ப நாளாக என்னெல்லாம் கேட்கணும்னு பட்டியல் போட்டு வச்சுருக்கணுமோ கிடுகிடுகிடுன்னு ஒப்பிச்சிருவோம். ஒருவேளை மறந்தாப்பில் இருந்தால் காகிதத்தில் எழுதி வச்சிருந்து மறக்காமல் 1 2 3 4 போட்டு படிச்சிருவோம். அப்போ பெருமாள் என்ன நினைப்பார்னால், இப்போ நீ உனக்காக என்னை சேவிக்க வந்தியா இல்லை எனக்காக என்னை சேவிக்க வந்தியா? நீ தரிசிக்க வந்தது உனக்காக உனக்கேதான்னு கேட்டுக்கிறதுக்கா அல்லது எனக்காக வந்தியானால் நாம் சொல்கிறது எனக்காகவும் வந்தோம் உனக்காகவும் வந்தோம் என்று சொல்லிப்போம். உண்மையில பெரியாழ்வாருக்கு ஆசை எதுனால் அவனுக்காகவே வர வேண்டும். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும் உன்னை இணைய என்று அறியகிலாது அலத்தி அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஆய்மகள் சங்கு சக்கர கையவன் என்பர் சரணமேன்னு சாதிக்கிறார். அங்குமிங்கும் வானவர் தானவர், தேவர்கள்லாம் உன்னை வந்து பிரார்த்திக்கிறா, கந்தர்வர்கள்லாம் வரா, மனுஷர்கள்லாம் வரா. ஆனால் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னால் உன்னை உனக்காக யாரானு சேவிக்க வராளான்னே தெரியலையே. எல்லாம் தங்களுக்காக வருகிறார்களே தவிர உனக்காக வரவில்லையேன்னு அவர் ஆதங்கப்பட்டுண்டார். அப்படின்னு ஆழ்வார் அன்னைக்கு வருத்தப்பட்டார். அப்படி பகவானிடத்துல விருப்பம் வளர வளர அவனுக்குன்னு இருக்க இருக்க தானே நமக்குன்னு இருக்கிறது விட்டுப்படும். இதுவும் பிடிச்சிருந்து அதுவும் பிடிச்சிருக்காது. அதை பிடிச்சிக்க இது தன்னடையே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடும். இப்போ இதையே கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கோம்னால் இதை விட பெருசாக பிடிச்சிக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் தெரியல. அதனால இதையே பிடிச்சிட்டு இருக்கோம். இதை விட வசதியான ஒன்று கிடச்சிடுதுன்னா அப்புறம் இதை பிடிச்சிட்டு இருப்போமோ, தானே விட்டுடுவோமோ இல்லையோ. இப்போ வீட்டில் வந்து ஏதேதோ உபகரணங்கள்லாம் வச்சுருக்கோம். குடு வசதி பொட்டி வச்சுருக்கோம், தொலைக்காட்சி பெட்டி வச்சுருக்கோம்,
காதில் போட்டுட்டு கேட்கறதுக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கோம், சுமாராக ஒன்று வச்சுட்டு இருக்கோம். அடுத்தது சந்தையில் இதை விட அடுத்தது வந்தாச்சுன்னு அதை 2 தடவை யார் வீட்லையானு பார்த்துட்டா போகிறோம். இப்போ இனிமேல் என்ன நம்ம வீட்டுக்கு வந்தால் இதுலேயே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பழைய கருப்பு வெள்ளை தூர்தர்ஷனமாட்டம் இருக்குது. இப்போ எத்தனை நாள் இதில் பார்க்குறது, மாற்றணும்னு உடனே தோணும். ஆசை வலுக்கும். இன்னும் யாரான் நமக்கு உறவுக்காரா மட்டும் அதை வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக அதுதான் வேணும். அப்போ அதில் ஆசை வளர்ந்ததுனால், அப்போ நம்ம நேற்று வரைக்கும் ஒரு தொலைக்காட்சி பெட்டி பார்த்துருந்தோமோ இல்லையோ, அதை பார்க்கச்சே முகத்தை சுழிப்போம். அதை பார்க்கச்சேவே என்ன இது போய் இன்னும் நம்ம வீட்டில் உட்காந்து எப்போ போகுமோ தெரியலையே என்கிற அளவுக்கு ஆடுறது. என்னால் அப்போ உயர்ந்ததில் ஆசை பற்று வளர வளர தானே இதில் இருக்கிற பற்று குறைஞ்சுட்டே போயிடும். இதை பற்றி தான் ஒரு விசாரம் நடந்தது. பகவானிடத்தில் ஆசையை வளர்த்துக்க வேண்டியது முதல். அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தில் இருக்கிற ஆசையை விடணுமா, இல்லது மற்ற இடத்துல இருக்கிற ஆசையை விட விட பகவானிடத்தில் ஆசை வளருமா? 2ல் எது முன்னாடி எது பின்னாடின்னு கேள்வி. 2 மகாச்சாரியர்கள் அதை பற்றி விசாரம் பண்ணிட்டு இருக்கா. ஒருத்தர் சொல்றார், அதெப்படி நம்மாழ்வாருடைய பாசுரத்தை பார்த்தால் புல்கு பற்றச்சேன்னு சொல்லியிருக்கார். கண்ணன் கீதையில சொல்லிக்கிறத பார்த்தா சர்வதர்மானு பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, விட வேண்டியதெல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறம் என்னை பற்றுன்னா சொல்றாப்புல இருக்கு. அப்போ முதல்ல எல்லாத்தையும் விடுங்கோ, விட்ட பிற்பாடு பகவானை பற்றுங்கொள்னால் இது நடக்குமானே சந்தேகம். நம்ம எல்லாரும் இருக்கிற நிலைமையில இப்போ உறவுக்காரர்கள்லாம் விட்டுடணும். தாயே தந்தையென்னும் தாரமே கிளை மக்களென்னும் நோயே பட்டொழிந்தேன் மொற்ற பேரையும் விட்டுடுங்கோ. விட்ட அன்னைக்கு பகவானை பற்றுங்கோள்னால் நான் என்னைக்கு எல்லாத்தையும் விடுறது, என்னைக்கு அவரை போய் பற்றுவது? இன்னொன்று அடுத்த கேள்வி என்ன கேட்டுருவோம், இது எல்லாத்தையும் எப்படி விடுறதுன்னு வழி தெரியல, அதுக்குத்தான் அவர் வழி சொல்லுவரோன்னு பார்த்தால் நீ வர்றதே இதை விட்டா தான் வரணும்னு விட்டார்னா அப்போ எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியாத படுமோ இல்லையோ. அதுக்காகத்தான் மாற்றி வழி சொல்கிறா. கவலைப்படாதீங்கோ, மெதுவாக பகவானை பிடிச்சிக்குங்கோ. அவரை பிடிச்சிக்க அதில் பற்று வளர வளர மற்றதில் இருக்கிற பற்று தானே விட்டுடும். இதை விட்டுட்டு அதை பிடிக்கணுங்கிறது சாத்தியம் இல்லை. அதை பிடிச்சிக்க தானே இது விட்டுடும். நாமே கூட அடுத்ததுக்கு போனா தான் கீழே இருக்கிறது விடும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அவாவா ஒவ்வொரு இடத்துல வேலைக்கு இருக்கீள், உங்களுக்கு மேலாளர், காசாளர், பொருளாளர் ஏதோ ஒரு பதவி கொடுத்துருக்காளோ இல்லையோ, அந்த பதவியிலேருந்து உயர்வு வருமோ இல்லையோ, அந்த பதவி உயர்வு வருவதற்கு முக்கியமான ஒரு வேலை பார்க்கணும். அடுத்த வேலைக்கு என்னென்ன படிப்போ என்னென்ன ஆற்றல் வேணுமோ அதை நான் வளர்த்துக்கத்தான் இந்த வேலை என்னை விடும். நான் இந்த வேலையை கட்டியாக பிடிச்சின்னு பார்த்துட்டேன்னால் ஒருத்தரும் உங்களை விடவே மாட்டான். மேலே போகிறதுக்கு ஆசை வந்ததுனால்தான் கீழே இருக்கிறது விடவே விடும். பெரிய விண்கலம் ஊர்தி எல்லாம் மேலே விடுறாள், சந்திரனுக்கு அனுப்புகிறா, செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புகிறா, அப்படியே நெருப்பை கக்கிண்டு மேலே பறக்கிறதோ இல்லையோ, அது மேலே தள்ளி விடுறதுக்கு எது தள்ளி விடும்? கீழே 2 பொட்டியாட்டம் அதுலேயே கோத்து வச்சிருக்கா. இது மேலே கிளம்பணும்னு வச்சுங்க, நல்லா மேலே போகிறது, திகுன்னு பத்தினு எரியறது, போகிறச்சே முதல் பொட்டி கீழே விழும், அடுத்தது போகிறச்சே 2ஆம் பொட்டி கீழே விழும். அது கீழே விழுந்த வேகத்தில் உந்தத்தான் இன்னும் மேலே போகிறது. அந்த விண்கலம் திடீர்னு நினச்சின்றது ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கலாமோ, இந்த கீழே இருக்கிறவா நன்னா நம்மளை தூக்கி விடவா தானே நம்மளால் மேலே வர முடிஞ்சது. அதனால் இந்த கீழே இருக்கிற நெருப்பு கட்டின்னு இருக்க அந்த பொட்டியும் சேர்த்தே தூக்கிட்டு நான் சந்திரனுக்கு போகிறேன்னால் அதுவும் சேர்ந்து கீழே விழுந்துடும். தள்ள வேண்டியதை தள்ளினாலே ஒழிய போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போகவே முடியாது. ஆகாய விமானத்தில் பறந்துருப்பீடோ இல்லையோ, அப்போ திடீர்னு ஜலத்தில் இறங்கணும், ஆபத்து வந்துடும். தண்ணீரில் இறங்கணும், குதிக்கணும்னுவா. குதிக்கணும்னு நினச்சா கூடவே சொல்லுவாப்போ, அவாவா உங்களை மட்டும் எடுத்துன்னு குதிங்கோ. இதை தவிர ஏதானு என் பொட்டியை வச்சுருக்கேன், அதை வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேன், எடுத்துக்க போனேன், அதோடையே வாழுங்கோ. நீங்கள் குதிக்கவும் போகிறதில்ல, நீங்கள் தப்பிக்கவும் போகிறதில்லைன்னுடுவா. அப்போ ஏதானு ஒன்றை விட்டாலே ஒழிய தப்பிக்க முடியாதுன்னா விட்டுத்தான் தீர வேண்டும். கப்பல் மூழ்க போகிறது. அப்போ உடனே இது ரொம்ப நாளாக ஒரு கைக்குட்டை உபயோகப்படுத்தின்னு இருக்கேன், அது இருந்தால் தான் எனக்கு உபன்யாசம் பண்ணுறதுக்கே வரும், அது எங்கேன்னு தெரியல, அதை தேடி எடுத்துனப்புறம் குதிக்கிறேன்னா காலில் போட்டுன்னு இருக்கிற செருப்பை கழட்டி விடணும். நன்னா ஷால்வை போத்துருந்தீங்கன்னா முதல்ல கழட்டி போடணும். என்னென்ன பொட்டியை கையில் வச்சுருக்கீங்களோ விடணும். என்னுடைய படுக்கையோடைய தலகாணியோட போகிறேன்னால் போக வேண்டிதான், அதான் ஆகும். அதனால் சரியாக பிழைக்கணும்னால் விட வேண்டியதை விட்டாத்தானே பிழைக்க முடியும். அதை போல இந்த லோகத்திலும் விட வேண்டியதை விடுதல், பற்றை அறுத்து கொள்ளுதல்ங்கிறது தான் வைராக்கியம். அப்போ அந்த வைராக்கியம் வளர்த்துக்கிறது என்ன பண்ணணும்னால் மேலே மேலே பகவானிடத்தில் விருப்பத்தை வளர்த்துட்டே போங்கோ. இது தானே நம்மளை அறியாமலே விட்டுப்படும். இதுக்குன்னு தனி முயற்சியெல்லாம் பண்ணவே வேண்டாம். 2 விஷயம் நடந்ததுன்னா 2 பயன் கிடைக்கும். 1, உலகத்தினுடைய தோஷம் கண்ணப்பட்டுட்டே இருக்கணும். 2, பகவானுடைய குணங்கள் கண்ணப்பட்டுட்டே இருக்கணும்.
இறைவனுடைய நல்ல பண்புகள் மனசில் படப்பட என்னமா இருக்கார், என்ன குணம், என்ன அழகு, என்ன பெருமை, அது பட்டுதுன்னா ஆசை வளர்ந்துட்டே போகும். அதே சமயம் நம்மளை சுற்றி இருக்கிறவா, உறவுக்காரா, உலகம், அது இதெல்லாம் பார்த்து என்னம்மா ஏமாத்திருக்கா, என்னம்மா வெச்சிருக்கா, என்னம்மா நமக்கே குழி தோண்டி விட்டுருக்கா, என்னம்மா காலை பிடிச்சி இழுத்து விட்டுருக்கா, இதெல்லாம் புரிய புரிய தானே இதில் வைராக்கியம் வந்துடும். பெருமாள் என்னம்மா இந்த உலகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காருனால் அவர் ரொம்ப சாமர்த்தியக்காரர். நன்னா நமக்கு ஒற்றார் உறவினர் எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனால் அவாவா நம்மக்கிட்ட எப்படி நடந்துப்பான்னு பார்த்தீள்னு வச்சுங்க, இதுக்கு ஒன்றும் அவர் வந்தெல்லாம் நம்மளை திருத்தவே வேண்டாம், இவாளே சுலபத்தில் திருத்திடுவா. கொஞ்ச நாள் ஒரு கல்யாணத்துக்கு போய் அவளுக்கு தலையை திறந்து உதவி பண்ணி பாருங்க, கல்யாணம் முடிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு வார்த்தை நம்ம கிளம்புற சமயத்துக்கு சட்டுன்னு சொல்லிடுவோம், உடனே வந்துடும் சண்டை. உண்மையார் இப்போ இங்கே சொல்ல சொன்னால் 4 நாளாக என்னமா உழைச்சேன் கல்யாணத்துக்கு, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாண்ணா, நான் வந்து உன்னை உழைக்க சொன்னேன்னா, உன் உதவி வேணும்னு நான் கேட்டேன்னா, உங்களை நாங்கள் கூப்பிடவே இல்லையேன்னு ஒரே நிமிஷத்தை சொல்லிடுவா. அப்போ தான் இவர் மனைவியோடு பேசிக்கிறார், நம்ம கிராமத்தில் கல்யாண உற்சவம்னு அர்ச்சகர் கூட்டார், அதை விட்டுட்டு இவா கல்யாணத்துக்கு உதவுறதுக்காக ஓடி வந்தேன், கடைசியில் இப்படி நடக்கிறதுக்கு நம்ம பெருமாளே தேவலை போல் இருக்கேன்வா. அவர் என்ன தேவலையான்னா, அவர் தான் பகவானே. எப்போ இவன் அவனை விட்டுட்டு வந்தானோ இனிமேல் எங்கே போனாலும் இதே முறை தான் நம்மளை நடத்த போறா. அதனால பகவான் இந்த லோகத்தை எப்படி அமைப்பு பண்ணியிருக்கார், அதை எப்படி அழகா சித்திரமாட்டம் வரைஞ்சிருக்காருனால் தானே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எல்லாரும் பாடம் புகட்டிடுவா, கட்டமே பட வேண்டாம். இவா இப்படித்தான்னு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். என்ன ஒன்று ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா பிராணம் போகிற நாள் வந்துடும். அதுக்குள்ளியான என்னான்னு தெரிஞ்சுன்னு விட வேண்டியவாளை விடணும் இல்லையோ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।